பௌர்ணமினாலே சிறப்பு தாம்மா. இந்த வைகாசி மாற்றத்தில் ஒரு ஸ்பெஷல் சிறப்பே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பௌர்ணமி என்ன சொல்லுவேன், சித்தர் வழிபாடு பண்ணுங்கள், சித்தர் கோவிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன். இல்லை பல நூறாண்டுக்கு முன்னாடி இருக்கிற கோவிலுக்கு வழிபாடு பண்ண சொல்லுவேன். இந்த தடவை சொல்ல போகிறது என்னன்னா, இது இந்த தடவை நிறைய பேருக்கு நான் கிளைண்ட்டுங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த. நார்மலாக ஜென்ஸோ லேடிஸோ இது வந்து கோரிக்கை வந்து லேடிஸ் தான் வைக்கணும்னு கிடையாது. அவங்களோட வயிற்று வலி யாருக்கு இருக்கோ, யாருக்கு தேவைகள் இருக்கோ அவங்க அந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம். பெரிய பரிகாரம் ஒன்றும் கிடையாது. நடக்காத ஒரு விஷயம் கூட இந்த பௌர்ணமி நடக்கும். முடியாத விஷயம் கூட இந்த பௌர்ணமி முடியும். என்னென்ன பல வருஷங்களாக அவங்க நின்றுட்டு இருக்கோம் அந்த விஷயம்லாம் நடக்கும். என்னென்னலாம் தடங்களாயிருக்கோ, கோர்ட்டு கேஸு டைவர்ஸு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவானாலும் சரி இந்த பௌர்ணமி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைன்னா ஆத்மாத்மமாக அதை வணங்கணும். எப்படின்னா நார்மலாக பௌர்ணமி முழுசாக எல்லாம் வந்துருச்சு, ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு போங்க. இல்லைப்பா மொட்டை மாடி வீடே இல்லைப்பா, ரோட்டுக்கு வாங்க, பிரபஞ்சத்தை பாருங்கள். முழுசாக நிலா வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கப்புறம் அந்த நிலாவை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட கஷ்டத்தை உங்களோட கோரிக்கையை நீங்கள் அங்கே வேண்டிடுங்க. நம்மளுக்கு தான் பிரபஞ்சத்தை பார்த்து அந்த நிலாவை முழுசாக வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30 7 மணிக்கு முழுசாக வந்ததுக்கப்புறம் மொட்டை மாடிக்கோ இல்லை வெளியில் வந்து பிரபஞ்சத்தை பார்த்து அந்த நிலாவை பார்த்து முழுமையாக மனசார வேண்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போங்க. நார்மலாக சொல்லணும், ஒரு அகல் விளக்குல சின்ன அகல் விளக்கு வாங்காமல் நல்லா பெரிய அகல் விளக்காக வாங்குங்க. நல்ல எண்ணெய் ஊற்றிடுங்க. அழகாக திரி ஒன்று வச்சுருங்க. இது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் வைக்கக்கூடாது. வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு ஓரமாகவோ இல்லை நடு வீட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். நடு வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. எந்திரிச்சு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக அந்த விளக்கு 1லேருந்து 1.5 மணி நேரம், ஏன் 2 மணி நேரம் கூட எரியலாம். ஏன்னா பெரிய விளக்கு போட போகிறோம். ஒரு 7 மணிக்கு ஏற்றினா 9 மணி வரைக்கும் ஏற்றிட்டோம். எப்படி ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம், ஆமாம், ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அது 9க்கு அப்புறம் நீங்கள் அதை அணைச்சி குளிர வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரொட்டீனாக உங்கள் ஒர்க்கு பாருங்கள். அந்த விளக்கையும் அந்த எண்ணெய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஆற்றுல தீபம்னாலே இந்த 3 விஷயம் தான் நம்ம கரைக்கக்கூடிய இடம். ஒன்று கடல், இல்லைன்னா ஆறு, இல்லைன்னா குளம், இல்லை கோவில் குளத்துலையும் போடணும், தப்பு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக பண்ணுற பரிகாரம். கோயிலில் இருக்கிற குளத்துல கூட நீங்கள் போடலாம். இல்லை போட போகிறது ஜோதி தீபம். அதில் நீங்கள் மேலேயே பிரபஞ்சத்தை பண்ணி வேண்டுறீங்க, ஜோதியை பார்த்து வேண்டுறீங்க, ப்ளஸ் எண்ணெய் போடுறீங்க, தீபம் போடுறீங்க, அதில் நீங்கள் தித்திப்பை கொடுக்குறீங்க. நம்ம 11 கல்கண்டு போடுறோம். ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் வந்து செல்வத்தை பெருக்கும். நீங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா 100% நடக்கும்.